அதிகாலை வேளையிலே வந்த உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சமாதானமும் கிருபையும் உங்களை ஆண்டு கொள்வதாக. ஆமென். இந்த நாளிலும் நாம் வேத தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28வது வசனம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இன்னும் நல்லா சொல்ல போனால் நம்மை காக்கிறவர் உறங்கார் தூங்கார் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? இன்றைய தினத்தில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும். பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும். கலாத்தியர் 6:9 நம்ம தியானிக்க போறோம். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அதே வசனம் தான் 2 தெசலோனிக்கேயர் 3:13 வரும். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். பாருங்க, பிசாசானவன் நம்ம தோல்வியிலே மூழ்க செய்வதற்காக அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா, நாம் ஜெயம் எடுக்க முடியாமல், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல், அடுத்த நிலைக்கு நம்மை போக விடாமல் பிசாசானவன் நமக்கு எதிராக வைத்திருக்கிற ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா சோர்வு. ஆவிக்குரிய சோர்வு இருக்குது, ஒரு சரீர பிரகாரமான சோர்வு இருக்கு, தேவைகளை குறித்து சோர்வு இருக்குது. உலகத்திலே நாம் வாழ்க்கையில வாழும்போது அநேக சோர்வுகளை நம்ம எதிர்கொள்றோம். யாரெல்லாம் சோர்வை சந்தித்து மேற்கொண்டு ஜெயித்தார்களோ அவர்கள் மாத்திரமே வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார்கள். அப்ப இந்த சோர்வை நாம எப்படி எதிர்கொள்ளணும், அதை மேற்கொண்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பல சமயங்களிலே பிசாசு நம்மை நோக்கி எய்யக்கூடிய ஒரு ஆயுதம், அம்பு என்ன அப்படின்னா அது சோர்வு தான். அவன் உடம்புல எவ்வளவுதான் திடகாத்திரமாக, சரீர புஷ்டி உள்ளவனாக, ஆரோக்கியமாக இருந்தாலும் மனதில் ஒரு சோர்வு இருந்தா அவனால எழும்ப முடியாது, எழும்பி பிரகாசிக்க முடியாது. சரிங்களா? சோர்வு வேற, சோம்பல் வேற. சோர்வு அநேக பிரச்சனைகளால வரக்கூடியது. சோம்பல் நமக்கு நாமே வைத்துக் கொள்வது. அப்ப இந்த சோர்வு வரும் பொழுது மனதில் என்னென்னமோ குழப்பங்கள் வரும், மனம் கொந்தளிக்கும். சங்கீதம் 143:4 என் ஆவி என்னில் தியங்குகிறது. என் ஆவி என்னில் தியங்குகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தியங்குகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொந்தளிக்கிறது அப்படின்னு அர்த்தம். என் ஆவி எனக்குள்ளே தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. இருதயம் அப்ப அநேக விஷயங்கள்ல நாம் ஜெயம் எடுக்க முடியாம, ஒரு பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாம தவிக்கிறத பார்க்கலாம். அது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய பிரச்சனை, எனக்கு தான் என்னுடைய பிரச்சனை தெரியும். சரிங்களா? அப்ப எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. வாழ்க்கையில பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வல்லமையாய் ஜெயித்த மனிதன் பெரிய மனுஷன், வெற்றியுள்ள மனுஷன், சாதனையாளன் அப்படின்னு என்ன பண்றான். அப்ப எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, நமக்கு மட்டும் இல்லை. இந்த கால வேளையிலே தேவன் நம்மை சோர்வை எடுத்து போட வல்லவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 3:11 என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகாதே. பாருங்க, ஒரு பிரச்சனை நமக்கு எப்படி வருது, அது சாத்தான் மூலியமா வருதா, தேவன் மூலியமா வருதா, இல்லை நமக்கு நாமே வருவித்து கொண்டதாங்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்கும்னா அதுல இருந்து நம்ம விடுபட்டுறலாம். முதலாவது நமக்கு தேவை அதை குறித்த அறிவு, பிரச்சனைகளை குறித்த ஒரு அறிவு. நம்ம எப்பவுமே பிரச்சனைகளை சிறுசா தான் பார்க்கணும், தெய்வத்தை பெருசா பார்க்கணும். அல்லேலூயா. தெய்வத்துக்கு உள்ள நம்ம வச்சு பார்க்கணும். பிரச்சனைகளை பூத கண்ணாடி போட்டு பெருசு பண்ணி பார்க்க கூடாது. தேவனை பெரிய அளவுல பார்க்கணும், தேவனுக்குள்ள நம்ம வச்சு பார்க்கணும். அதனால பிரச்சனைகள் தீர்ந்து போய்விடும். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதனால அநேகர் இந்த மனச்சோர்வினால, சரீர சோர்வினால, ஆரோக்கியமற்ற சோர்வினால, குடும்பத்தை குறித்த சோர்வினால, தொழிலை குறித்த சோர்வினால, பயணத்தை குறித்த சோர்வினால, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த அந்த பயத்தினால சோர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப நாம் தான் அவங்களுக்கு ஆறுதலா சொல்லணும். ஏன் அப்படின்னா, நாம் தான் ஏன் அவங்களுக்கு ஆறுதல்னா, கர்த்தர் நம்மளை பார்த்தா சொல்லியிருக்காரு, நீ அவர்களுக்கு மலை மேல் இருக்கிற பட்டணமா இருப்பாய். அல்லேலூயா. நீ அவர்களுக்கு வெளிச்சமா இருப்பாய். சரிங்களா? நாம் தான் அவர்களுக்கு ஆறுதல் தேர்தல் சொல்லணுமே தவிர, நமக்கே நிறைய பிரச்சனை இருக்கே, நம்ம எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 16:40 பவுலும் சீலாவும் ஜெயில இருக்காங்க.
அப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. அப்போஸ்தலர் 16:40 அவர்கள் சிறையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரனை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி புறப்பட்டார்கள். பாருங்க, ஜெயில இருந்து வந்தவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லுவோம். ஆனா பாருங்க, பவுலும் சீலாவும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி போய் அந்த சகோதரனுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அப்ப நாம நம்மளுடைய பிரச்சனைகளை சோர்வுகளை மேற்கொண்டு ஜெயித்தா தான் நம்ம ஆறுதல் சொல்ல முடியும். ஒருவன் கற்றுக்கொள்ள மனதா இருந்தா தான் கற்றுக் கொடுக்க முடியும். கற்றுக்கொள்கிறவன் தான் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர கற்றுக்கொள்ளாமல் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. அது தேவனும் அனுமதிப்பதில்லை. அப்ப நாம் நம்மையே நமக்கு வருகிற பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயித்தா தான் நாம் அடுத்தவர்களுக்கு தலைவனாக, ஒரு வெளிச்சமாக, உப்பாக, மலை மேல் உள்ள பட்டணமாக இருக்க முடியும். அதனால நாம் ஆயத்தப்படுத்தணும், பிறகு மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சோர்வு நம்மளை எழும்ப விடாமல் அமுக்குகிறத பார்க்கலாம். சரிங்களா? தோல்விகள் பிரியமானவர்களே எப்பொழுதும் நிரந்தரமானது அல்ல. தோல்விகள் எப்பொழுதுமே நிரந்தரமானது அல்ல. ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அப்படி நிக்கணும். ஒரு தலைவன் அப்படி ஸ்ட்ராங்கா நிக்கணும். ஒரு குடும்ப தலைவன், ஒரு புருஷன், ஒரு மனைவி எந்த பிரச்சனையிலும் ஸ்ட்ராங்கா நிக்கணும். ஏன்னா ஞானி சொல்றாரு நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படி சொல்றத பார்க்கலாம். ஒரு ஆபத்து காலம், ஒரு என்ன சொல்ல முடியாத இக்கட்டு காலம், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல எப்படி கவர்மெண்ட் எப்படி செயல்படுதோ அதே போல ஒரு பொல்லாத சூழ்நிலையில சாத்தான் மேற்கொள்ள போகிறான். ஒரு சூழ்நிலையில நாம் ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருந்தால், ஒரு போஸ்டிங்ல இருந்தா, ஒரு முதலாளியா இருந்தா, குடும்ப தலைவியா இருந்தா, ஒரு சபையில தலைவனா இருந்தா அப்படி நிக்கணும். என்ன வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்ன வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் கோலியாத்தோட உயரத்தை தான் பார்க்காங்க. எவ்வளோ பெரிய உயரமா இருக்கான் அப்படின்னு எல்லாரும் கோலியாத்தை ஏன் ஜெயம் கொடுக்க முடியல? ஏன் சவுலே கோலியாத்துக்கு நிகரான அந்த உயரம் உள்ளவன், அவனே என்ன பார்க்கறான்? கோலியாத்தோட உயரத்தை பார்க்கறான். ஆனா தாவீது எப்படி ஜெயித்தான்னா எல்லாம் கோலியாத்தோட உயரத்தை பார்த்தாங்க, தாவீது மட்டும் தான் பார்க்கறான் இவன் எம்மாத்திரம். அல்லேலூயா, இவன் எம்மாத்திரம். அதே போல நாம் பிரச்சனைகளை பார்த்து மிரளாம, பயப்படாம, பின்வாங்காம தேவனை பார்க்கணும், தேவனை பார்க்கணும். பிரச்சனைகளை பார்த்து பேசணும். இயேசு பேசுறாரு இல்லையா? காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு. காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுக்கிற ஒரு அதிகாரம் தேவனுக்கு இருக்கிறத பார்க்கலாம். அதே போலதான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கிறத பார்க்கலாம். கர்த்தராகிய அனாதி தேவன், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதனால எந்த சமயத்திலையும் நம்ம தோத்து போயிடக்கூடாது. தோத்துட்டோம் ஏன்னா இது பொல்லாத உலகம், ஒரு காம்படிஷன் வேர்ல்டு, போட்டி உலகம். எப்படா அவன் விழுவான், எப்படா நம்ம அந்த போஸ்டிங் போலாம், எப்ப அவன் பின்தங்குவான், எப்ப முன்னேறலாம், எப்ப உட்காருவான், நம்ம எந்திரிச்சு போகலாம். அநேகர் நம்மளுடைய விழுகையை குறித்து காத்திருக்கிறத பார்க்கலாம். ஆனா நாம் ஒருபோது விழுந்து விடக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தர் நிற்கிறார், நம்மளோட கர்த்தர் நிற்கிறார். அதனால இந்த பொல்லாத உலகத்திலே நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் ஆறு அடிச்சு ஓடும். செத்த மீன் தான் அடிச்சு ஓடுற தண்ணியில அப்படியே போகும். ஆனா உயிருள்ள மீன் அந்த எதிர்த்து வர்ற ஆறை அழகா நீந்தி எதிர்நீச்சல் அடிச்சு போறத பார்க்கலாம். அப்ப நாம வாழ்க்கையில திட்டத்தை வகுத்தோம்னா நாம ஜெயித்து கொண்டே இருக்கலாம். நேற்றைய உழைப்புல நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். நேற்று நம்ம என்னைக்கு விதைச்சோமோ, நேற்று நம்ம எதை விதைச்சோமோ அதன் பலனை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். நேற்று ஒரு பிரச்சனையை விதைச்சோம் அப்படின்னா இன்னைக்கு பிரச்சனையில நம்ம நிக்கிறோம். நேற்று ஒரு நன்மையை விதைச்சோம் அப்படின்னா நன்மையில நிக்கிறோம். அப்ப நேற்றைய உழைப்பு, நேற்றைய விதை, நேற்றைய அந்த வேர்வை, இன்னைக்கு நான் நிக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய வேலை, இன்னைக்கு என்னோட வியர்வை, இன்னைக்கு என்னோட விதை, நாளைக்கு நான் நிற்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், நான் நன்மையை மட்டும்தான் விதைப்பேன், நான் நல்லதை மட்டும்தான் விதைப்பேன். அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. பாருங்க, தோல்விகள் நிரந்தரமானது அல்ல. இரவுக்கு பின்னால ஒரு பகல் வரும், கோடைக்கு பின்னாலே ஒரு மழைக்காலம் வரும். அதனால மாறி தான் வருமே தவிர இது பிரச்சனைகள் என்பது, தோல்விகள் என்பது நமக்கு நிரந்தரமானது அல்ல. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, இந்த நோயை மாற்ற முடியாது, உன் கேஸ் தேராது அப்படி சொல்லி எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மிடத்திலே இல்லை. மேற்கொண்டு ஜெயமெடுக்க முடியாத எந்த பிரச்சனையிலும் நம்மிடத்திலே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கோ ஓரிடத்தில் அதற்கான தீர்வு இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான்.
எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏதோ ஒரு இடத்துல இல்ல யாரோ ஒரு நபரிடத்துல ஏதோ ஒரு வார்த்தையில இருக்குது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை சண்டேக்கு வர்றோம், சர்ச்சு மெசேஜ் கேட்கிறோம். அதுல அந்த 1 மணி நேர பிரசங்கத்துல ஒரு வார்த்தை போதும் நம்மளுடைய வாழ்க்கையை, தலைவிதியை, எதிர்காலத்தை மாற்றி அமைக்க அந்த ஒரு வார்த்தை போதும். அப்ப ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்றால் அந்த 1 மணி நேர பிரசங்கம் நம்மளுடைய ஜீவிய காலமெல்லாம் நம்மளோடு இருந்து நன்மையும் கிருபையும் தொடரும். அதனால சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய தேவன் யார் என்றா, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 31 வசனங்கள் படிச்சீங்கன்னா, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து தத்துவம் இல்லாதவனுக்கு தத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆவிக்குரிய சோர்வு, சரீர சோர்வு. எலியா முந்தின நாள் தான் கர்மேல் அந்த மலையில ஒரு ஜெய ஸ்தம்பம் நாட்டினார். பாகாலுக்கு எதிராக, பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக அவர் பர்வதத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த பலியை பட்சிக்கிறார். முந்தின நாள் தான் 450 பேரை வெட்டினார். ஜெயஸ்தம்பம். அந்த எலியாவோட பேர் இஸ்ரவேல் தேசமெங்கெல்லாம் பரவுது, தீயா இருக்குது, அக்கினி நாயகன் பேர் கொடுக்குது, பயங்கரமா இருக்குது. முதல் நாள் ஆவிக்குரிய சோதனையில வெற்றி பெற்று ஜெயிக்கிறான். ஆனா 2ஆம் நாள் யோசேபேலுக்கு பயந்து ஓடி போறான். ஒரு ஆவிக்குரிய சோர்வு. அதே போல நாம எப்படியோ ஜெபிக்கலாம், ஆவியிலே உற்சாகமா இருக்கலாம். ஆனா நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு சரீரத்துல ஒரு பிரச்சனை வந்தா சோர்ந்து போறத பார்க்கலாம். எலியா எப்படி ஆவிக்குரிய சோர்வு விட்டானோ அதே போல தாவீது ஒரு யுத்த வீரன், காரிய சமர்த்தன். அவன் பட்டயத்தை எடுத்தான் அப்படின்னா அவன் பாருங்க, ஒரு 1.5 லட்சம் பேர் இருந்தாலும் நல்லா பைபிளை படிச்சா தெரியும், அதை உள்ளூர ஊடுருவி பாய்ந்து வெளியில வரக்கூடிய ஒரு ஆற்றல் தாவீதுக்கு இருக்கு. ஒரு சேதம் இல்லாம, ஒரு அடி இல்லாம வெளியில வந்துருவான். ஆனா அவனுக்கு வயசாயிருச்சு. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு வயசாயிருச்சு. அப்சலோமுக்கு பிறகு நம்ம சம்பவம். அவன் பழைய மாதிரியே, நான் இன்னும் காலேப் சொன்ன மாதிரியே எனக்கு இன்னும் பலன் இருக்குன்னு போர்க்களத்துக்கு உள்ள போயிட்டான். பாருங்க, வயசானது தெரியல தாவீதுக்கு. உள்ள போயிட்டான். தாவீது விடாய்த்து போனான். தாவீது என்னவா விடாய்த்து போனான்னா என்ன அர்த்தம்னா களைத்து போனான்னு அர்த்தம். அப்ப அவ்வளவு பெரிய யுத்த வீரன், காரிய சமர்த்தன், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவன். வயசானதுனால அவன் பாருங்க, யுத்தம் மும்முரமா போயிட்டு இருக்கு, அடிச்சு போயிட்டு இருக்காங்க, தலையெல்லாம் வெட்டப்பட்டிருக்கு, ரத்தம் ஆறா ஓடுது. தாவீது விடாய்த்து போனான். ஒரு தலைவன் மட்டும் எப்பவுமே, குடும்ப தலைவர்களோ, புருஷர்களோ, குடும்ப ஸ்திரீகளோ, குடும்பத்தை கட்டுகிற பெண்களோ ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது. அவன் சோர்ந்து போயிட்டான் பாருங்க, தாவீது இலைப்படைந்துட்டான். அப்ப இஸ்பிபெனேப் அப்படிங்கிற ஒரு ராட்சதன் இருக்கிறான். இஸ்பிபெனேப் கோலியாத்தின் சந்ததியிலே வந்தவன். இஸ்பிபெனேப் புது பட்டயத்தை அறையில கட்டியிருக்கான், இடுப்புல கட்டியிருக்கான். ஏன்னா கோலியாத்தை கொன்றது நிமித்தமாக பழி வாங்கணும். புது பட்டயம் எடுத்து வெட்டினா ஒரு முதல் வெட்டு தாவீதுக்கு தான். அந்த அளவுல புது பட்டயத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், வெட்டு தாவீதுக்கு தான். அப்ப தாவீதை வெட்ட வர நேரத்துல அபிஷாய் அப்படிங்கிறவன் போய் அவனை காப்பாத்துறத பார்க்கலாம். அப்ப நாம் நம்முடைய வயது என்ன, நம்மளுடைய தகுதி என்ன, எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிற ஒரு காலம் இது. அப்ப எலியாவை போல நம்ம ஆவிக்குரிய சோர்வுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. எலியா முந்தின நாள் தான் 450 பேரை ஒரே ஆளா வெட்டுறான். ஒரே ஆளா அந்த எலியா அந்த மலையில இருந்து 450 பேரை வெட்டுறான். அடுத்த நாள் என்னாச்சு, அவனுடைய அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் சோர்வுல போயிடுச்சு. தாவீது எத்தனையோ பேரை ஜெயித்திருக்கிறான். ஆனா வயசானதுனால அவன் பாருங்க, அவனால போர்ல நின்று விளையாட முடியல, போர்ல நின்று அவனால பட்டயத்தை வீச முடியல. அப்ப ஆவிக்குரிய சோர்வுக்கும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, சரீரத்துக்குரிய சோர்வுக்கும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அதே போல அநேக ஸ்திரீகளுக்கு நிறைய பாருங்க, உலகம் எங்கும் இருக்கிற அந்த கிறிஸ்துவ பிள்ளைகள்ல ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால அவங்க ஒரு சோர்ந்து போறதை பார்க்கலாம். அன்னால் சோர்ந்து போய் இருதயத்தை அப்படி தண்ணீரா கரைத்து ஊற்றிட்டா பாருங்க. ஆனா அவ செய்த ஒரு நன்மை என்னன்னா, தேவ சமூகத்துல வேற எங்கேயும் விடாம தன்னுடைய கண்ணீரை பக்கத்து வீட்டுல, எதிர்த்த வீட்டுல, மற்றவங்கிட்ட சொல்லாம தேவ சமூகத்திலே அவள் தன்னுடைய கண்ணீரை இறைத்தாள் அப்படின்னு பார்க்கலாம், கண்ணீரை ஊற்றினாள் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப சோர்வு, பலவிதமான சோர்வு இருக்கும். ஆவிக்குரிய சோர்வு இருக்கும், சரீரத்துக்குரிய சோர்வு இருக்கும். சாரிபாத்துக்கு சாப்பிட ஒண்ணுமில்லை, வறுமை, இந்த வறுமைக்குள்ள சோர்வு. அப்ப ஒவ்வொரு சோர்வும் சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா, சோர்வுனாலே அந்த மனிதனை சாகடிக்கணும். எலியாவை சாகடிக்கணும்னு சாத்தான் எழும்புனான், தாவீதை சாகடிக்கணும்னு சாத்தான் எழும்புறான். அதே போல சாரிபாத் என்ன சொல்றான், நான் சாப்பிட்டு செத்து போறேன் அப்படி சொல்றத பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உணர்த்துகிற விஷயம் என்னன்னா, தற்கொலைக்கு தூண்டுகிற எண்ணங்களை தூண்டுகிற ஆவிகள் நம்மை சுற்றி கொண்டே இருக்குது.
அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க? கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களா, இல்ல வேற ஏதாவது சரீரத்துல பிரச்சனையா, தற்கொலைக்கு மட்டும் நீங்க முயன்றாதீங்க. ஏன்னா சாத்தானவன் என்ன, அவனை எப்படியாவது தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள இழுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பாக்குறான். தேவன் ஜீவனுக்கு அதிபதியானவர் அவனை எப்படியாவது நித்திய ராஜ்யத்துக்குள்ள இழுத்துக்கணும்னு பாக்குறாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்முடைய கரத்துல தான் இருக்குது. அப்ப சாத்தானுடைய டார்கெட் என்னன்னா நம்மளுடைய ஜீவன். இப்ப கூட நம்ம பார்க்கலாம், ஒருத்தர் எங்க சூசைட் பண்ணி இறந்து போனதே முந்தா நாள் பார்க்கலாம். அப்ப சாத்தானுடைய டார்கெட் என்ன? ஜீவனை எடுப்பது. தேவனுடைய டார்கெட் என்ன? ஜீவனை கொடுத்து அதை நித்தியமாக மாற்றுவது, நித்திய ஜீவனுக்கென்று நம்மளை ஆதாயப்படுத்துவது. அதனால எந்த சோர்வுக்கும் நாம இடம் கொடுத்துடக்கூடாது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. பிச்சைக்காரில இருந்து அம்பானி வரைக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனா அதை மேற்கொண்டு வராங்க. தாவீது பிறந்த நாள் முதல் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் அதுல இருந்து அவன் 70வது வயது வரைக்கும் அவன் சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது. நித்தமும் பிரச்சனை. ஆனா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவன் பிறந்தது முதல் மரிக்கிற வரைக்கும் பிரச்சனைகளை மேற்கொண்டான். ஆனா பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயித்தான் அப்படின்னுங்கிறத பார்க்கலாம். அவன் தாவீதுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, அநேக பிரச்சனைகள் வந்தது. அநேக பிரச்சனைகளும் அவன் தன்னை விடுவித்து காத்து கொண்டான். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அதனால நாம சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கும் பொழுது நாம் பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயிக்கலாம். சரிங்களா? அதனால எல்லோருக்கும் பிரச்சனைகள் உள்ளது. எல்லா பிரச்சனைகளும் மாறக்கூடியது. ஒரு முக்கியமான வரி சொல்றேன். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குள்ளும் சாதனைகள் மறைந்திருக்கிறது. அந்த பிரச்சனையிலிருந்து இவன் மீண்டே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது சுற்றத்தார் சொல்லலாம், உறவினர்கள் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், சமூகம் சொல்லலாம். இந்த பிரச்சனையிலிருந்து இவனாலே மீண்டு வர முடியாது. அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரும்பொழுது நாம் சாதனையாளர்களாக மாறுகிறோம். எல்லா பிரச்சனைகளும் மாறக்கூடியதே. அதனால பிரியமானவர்களே, காலை வேளையிலே கர்த்தர் நம்மளோடு இடைபடுகிறார். எல்லா பிரச்சனைகளும் மாறக்கூடியது. யாருக்கு தெரியும் எந்த நாள் அந்த பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இருக்கிறாம். அல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மை மாற்றும். பிரச்சனைகளுக்கு தகுந்தாப்புல நாம அந்த பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல பவுல் அழகா சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்ப சாத்தானுடைய அந்த எய்ம் டார்கெட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜீவன். ஆனா ஜீவனுக்கு அதிபதியானவர் சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருப்பதனால யோசேப்போட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் காரிய சுத்தி உள்ளவனாக இருந்தான். தாவீதோட கர்த்தர் இருந்தார். தாவீது காரிய சமர்த்தனானான். அங்கே இருக்கிறது கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேலராக இருக்கிறார். நாம் பிரச்சனைகளை சிறிதாக பார்க்க வேண்டும், தேவனை பெரிதாக பார்க்க வேண்டும். தேவனுக்குள்ளே உங்களை வைத்து பார்த்து பழகுங்கள். தேவனுக்குள்ளேதான் நம்ம எப்பவுமே பார்க்கணும். பிரச்சனைகளுக்குள்ள நம்ம வைத்து பார்க்காம, சாத்தானுக்குள்ள நம்மளை வச்சு பார்க்காம, தேவனுக்குள்ள நம்ம வச்சு பார்க்கணும். சரிங்களா? தோல்வியை விட தோற்று போயிடுவேங்கிற பயம்தான் ஒரு மனிதனை பிரச்சனைகளிலிருந்து இழவிடாமல் செய்யறத பார்க்கலாம். அதனால நம்ம இந்த பிரச்சனைகளை மாற்றணும்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, பிரச்சனைகளை மாற்றணும்னா நாம எப்பொழுதும் ஜெயத்தை பற்றி பேச வேண்டும், சமாதானத்தை பற்றி பேசணும், ஆரோக்கியத்தை பற்றி பேசணும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஜெயத்தை பற்றி, ஒரு ஆரோக்கியத்தை பற்றி, சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும். நீதிமொழிகள் 10:32 அழகான ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா, நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமானுடைய உதடுகள். அப்ப நாம் யாரோட பழகணும்னா, அவிசுவாசமா பேசுகிறவர்களோடு பழகக்கூடாது. கெட்ட வார்த்தைகள், அரசியல் வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஆவியில பகுத்துணர்ந்து இவங்க யாரு, இன்ன ஆவி இருக்குன்னு தெரிந்து கொண்டு அவர்களோடு நாம் பழகணும். யாரு தேவனுடைய வார்த்தைகளை பேசுறா, யார் சந்தோஷமான வார்த்தைகளை பேசுறா, கர்த்தருக்கேற்ற வார்த்தைகளை யார் பேசுறா. யோசபாத் சொல்றான் இல்லையா, கர்த்தருடைய வார்த்தை எலிசாவிடத்துல இருக்கிறது, அவனை அழைத்துவாங்க. எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அவன் அதுக்கு பிரியம் இல்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலிசாவிடம் தேவனுடைய வார்த்தை இருக்குது, அழைத்துவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ப நாம் இலை படைத்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படி தேவன் நமக்கு கல்விமானம் தரணும், கல்விமானின் நாவை தரணும். ஏசாயா 50:4 ஒரு நல்ல வசனம் இருக்குது. இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு
கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருள்வார். அப்ப நாம் அடுத்தவர்கள்ட்ட நல்லா பேசணும்னா வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நம்ம வைக்கும் பொழுது நாம் கல்விமானாகிறோம். அதனால நாம் வெற்றியாளர்களுடன், சாதனையாளர்களுடன், சந்தோஷமானவர்களுடன் நாம் பழக வேண்டும். நான் எபிரேயர் 1:21 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்க, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட கடவோம். பிரச்சனைகளிலிருந்து வெளிவரணும்னா ஆண்டவரை இன்னுமாய் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை இன்னுமாய் அறிய பிரச்சனையில இருந்தா வெளிவர முடியும். சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிளை ரொம்ப படிக்காதீங்க பிரதர், பிரச்சனை நிறைய வரும், உடம்புல சரீரத்துல பிரச்சனை, நோயெல்லாம் வரும், எல்லாருக்கும் நோய் வந்தா சாகறான், எலிசாவே நோய் வந்தா சத்தா, யோபுக்கே நோய் வந்துச்சு. அதனால கர்த்தரை அறிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கொண்டே இருக்கலாம். தேவனை பற்றிய அறிவு நமக்கு ஒரு தெளிவை கொண்டு வரும். நல்ல ஒரு சிறகை, 2 சிறகை நமக்கு தரும் பாருங்க. அது உன்னதத்திலே நம்மை பறக்க வைக்கும். தேவனை பற்றிய அறிவு நமக்கு வேணும். பணம் இருந்தா எல்லா பிரச்சனைகளும் மேற்கொண்டு ஜெயிச்சிடலாம்னு ஒருபோது எண்ணக்கூடாது. அநேக பணக்காரங்க சூசைட் பண்ணி சாகிறத பார்க்கலாம். அநேக பணக்காரங்க நைட்டு தூக்கம் இல்லாம எத்தனையோ தூக்க மாத்திரைகளை முழுங்கியும் ஒரு சில நிமிடங்கள் தான் தன்னை மறக்கிறாங்க. அடுத்து எந்திரிச்ச உடனே ட்ரிங்கிங், அந்த ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறத பார்க்கலாம். பிரச்சனை, பணம், ஐஸ்வர்யங்கள் ஒருபோதும் பிரச்சனையை தீர்க்காது. கர்த்தரை அறிகிற அறிவுதான் பிரச்சனைகளை நம்மை விட்டு எடுத்து போடும். சரிங்களா? அப்ப இன்றைய உழைப்பு, இன்றைய வேர்வை, இன்றைய விதை, நாளைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா அது நேத்தைய விளைவு. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா நேத்து நான் செஞ்ச அந்த விளைவோட புண்ணியம் நான் இப்படி இன்னைக்கு இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஒண்ணுமே செய்யலைன்னா நான் நாளைக்கு நல்லா இருக்க முடியாது. இன்னைக்கு நான் என்னுடைய கையின் பிரயாசங்களை, நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியத்தை நான் முழு பலத்தோடு நான் நல்லா செஞ்சா நாளைக்கு நான் சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கு நான் கர்த்தருக்குள்ள கழிவுர்ந்து பயிலலாம். அதனால தேவன் நம்ம பிரச்சனைகளை எடுத்து போட்டு நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப காலை வேளையில எதுக்கும் கலங்காதீங்க. சங்கீதம் 23:4 ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும். ஒரு கோலும் அப்படின்னா அந்த கோல் மூலியமாக தேவன் ஆடுகளுக்கு உணவு அளிக்கிறத பார்க்கலாம். தடி என்னை தேற்றும்னா தடி மூலமாக தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறத பார்க்கலாம். கோல் நமக்கு ஆகாரத்தை தரும், தடி நமக்கு பாதுகாப்பை தரும். அதனால தேவன் தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுவார். காலை வேளையில கர்த்தர் நம்மோடு இடன்படிக்க இடைப்பட்டிருக்கிறார். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க, அதை மேற்கொண்டு ஜெயிங்க. மனச்சோர்வுல இருந்துடாதீங்க, மனச்சோர்வுல இருந்து வெளியில வாங்க. அழகா கர்த்தர் 31,104 வசனங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஏதாவது ஒரு வார்த்தை ரேமாவா பேசும். ரேமா அப்படின்னா கர்த்தர் இந்த 31,104 வசனங்கள்ல இதெல்லாம் லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தைகள். ஒரு வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை பேசும் பாருங்க. அந்த ஒரு வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அடுத்தவர்களுக்கு சாட்சியாக இருங்க. நீங்கள் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவர்களா இருக்கணுமே தவிர நீங்க போய் பிரச்சனைகளை மாட்டிக்க கூடாது. தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென்.